Looking for a startup job that fits you perfectly? Your tribe helps you discover, apply, and land startup jobs that matches your skills. Find your tribe with your tribe today. இஸ்ரேல் ஈரான் இடையே நேரடி போர் சூழலில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட வேண்டும் என மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேல் விமானங்கள் ஈரானின் முக்கிய அணு ஆய்வு மையங்கள், யுரேனியம் செறிவூட்டும் தளங்கள், ஏவுகணை மற்றும் இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளன. இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிக்கையில், ஈரானுக்கு ஒப்பந்தம் செய்ய வாய்ப்பு அளித்ததாகவும் ஆனால் அவர்கள் அதை செய்ய தவறினர் என்றும் கூறியுள்ளார். எவ்வளவு முயற்சித்தாலும் முடிக்க முடியவில்லை என அதிருப்தி தெரிவித்துள்ள அவர், ஒப்பந்தம் இல்லையெனில் தாக்குதல்கள் மோசமானவையாகவும் நிலைமை கட்டுக்கடங்காததாகவும் மாறும். அமெரிக்காவிடம் உலகிலேயே சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் உள்ளன. இஸ்ரேலிடமும் அதே போல நிறைய ஆயுதங்கள் உள்ளன. அவற்றை பயன்படுத்த தங்களுக்கு தெரியும். ஈரான் தலைவர்கள் சிலர் ஆவேசமாக பேசி இருந்தனர். ஆனால் அவர்கள் இன்று உயிருடன் இல்லை எனவும் எச்சரித்துள்ளார். தாக்குதல்கள், மரணங்கள் ஏற்கனவே நிகழ்ந்துள்ளன. ஆனால் அடுத்த தாக்குதல்கள் இன்னும் கொடூரமாக இருக்கும். இதை தடுக்க அணுசக்தி ஒப்பந்தத்தை மேற்கொள்வதே வழி. அதை செய்தால்தான் இந்த மோதல் முடிவடையும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். தற்போது அந்த பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையில் ட்ரம்பின் இந்த கருத்து சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.